செல்லம்மா, எதுக்கடி தனியா வந்து நிக்கிற? அது உன் அத்தை மக சின்னையா இருக்கார்ல. யாரு? பூபதி மாமாவா? நீலவேணி, என்ன மன்னிச்சிடுறேன். நான் தெரிஞ்சு உனக்கு எந்த துரோகமும் பண்ணல, பண்ணவும் மாட்டேன். நீ எப்படி பண்ணாலும் நான் இந்த சிரிப்போடவே அதை ஏத்துப்பேன். ஹே செல்லம்மா, ஏண்டி அழற? சொல்லு, பூபதி மாமா ஏதாவது கடுமையா பேசினாரா? இல்ல, அவரும் நானும் ஒருத்தர் ரொம்ப நாளா உயிருக்கு உயிர காதலிக்கிறோண்டி. அவர் இல்லைன்னா நானும் இல்ல, நான் இல்லைன்னா அவரும் இருக்கவே மாட்டோம். அந்த அளவுக்கு ஒருத்தருக்கு மேல ஒருத்தர் உசிரிய வச்சிருக்கோம். எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் உன்னை கைவிட மாட்டேன் செல்லம்மான்னு அவரு எனக்கு வாக்கு கொடுத்திருக்காரு. அதே மாதிரி நானும் சொல்லுடி, அதை நம்பி என்ன பண்ண? நான் கர்ப்பமா இருக்கேன். அவரோட வாரிசு என் வயித்துல வளர்ந்துகிட்டு இருக்கு. உனக்கு பெரிய துரோகம் பண்ணிட்டேன். உசுரா பழகிற தோழிக்கே துரோகம் பண்ணிட்டேனேன்னு என் மனசு கடந்து தவிக்குது. நான் பெரிய பாவம் பண்ணிட்டேன். இதுக்கு மன்னிப்பே கிடையாது. பூபதி உன்னதான் கல்யாணம் பண்ணிக்க போறாருன்னு எனக்கு தெரியாது. தெரிஞ்சிருந்தா அவர் நிழல கூட நான் மிதிச்சிருக்க மாட்டேன். ஆனா இது அறியாம பண்ணது, புத்தி கிட்ட பண்ணது. இந்த துரோகிய மன்னிக்கணும், இந்த தோழிய நீதான் மன்னிக்கணும். அழாத. அடச்சி, அழாதன்னு சொல்றல்ல. என்ன தப்பா நினைக்காதடி. அவர் மேல இருக்கிற பெரியத்துல புத்தி கெட்டு பண்ணிட்டேன். நான் உனக்கு துரோகம் பண்ணிட்டேன். ஹே யாசிடு, எதுக்கு பெரிய வார்த்தையெல்லாம் பேசிக்கிட்டு? இது ஒண்ணும் துரோகம் இல்லடி. நீ என்ன வேணும்னா பண்ண? உனக்கும் அவரை பிடிச்சிருந்துச்சு, பாசமா பழகுறீங்க, அவ்வளவுதான். என்ன கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு முன்ன கொஞ்சம் எல்லை மீறி போயிட்டீங்க. ஆனா ஒரு பெரிய வருத்தம்டி. உன்னை உசுரா மதிக்கிற என்கிட்டே சொல்லாம மறைச்சிட்டியே, அதாண்டி. ஐயோ, தப்புதாண்டி. சின்னையாதான் பிரச்சனை வரும், வேண்டாம், காலம் வரும்போது சொல்லிக்கலன்னு தடுத்துட்டாருடி. எப்படி காலம் வரும்? இன்னும் கொஞ்ச நாள்ல வயிற்று புள்ள வளர்ந்து அது ஊருக்கே தண்டோர போடும். அப்ப சொல்வீங்களா? அதாண்டி பெரிய அவமானம். சரி, அதை விட
இது எவ்வளவு நாளா நடக்குது? அது ரொம்ப நாளாடி. பாக்க அப்பாவி மாதிரி இருந்துகிட்டு எவ்வளவு பெரிய வேலை பண்ணிருக்க. சரி சரி, இனிமே அத பேசி என்ன பிரயோஜனம் இருக்கு? நீயும் பூபதி மாமாவும் கல்யாணம் பண்ணிக்கணும். அது உடனே நடக்கணும். கல்யாணமா? என்னடி சொல்ற? உன் கழுத்துல அவர் தாலி கட்டணும். இந்த காதல் கத்திரிக்காய் எல்லாம் அதுக்காக தானே. இப்ப குழந்தை வேற உண்டாயிருக்கு. அப்பா யாருன்னு கேக்குறதுக்குள்ள கல்யாணம் முடிஞ்சாகணும். அதுக்கு நானே ஏற்பாடு பண்றேன். ஆனா ஜமீன்தார் ஐயா உனக்கு அவருக்கும் கல்யாணம் ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்காரு. அது மீறி எப்படி? ஏய், அதை எப்படி சமாளிக்கிறதுன்னு எனக்கு தெரியும். பூபதி மாமா உனக்கு தான் சொந்தம். அவரை நீ சந்தோஷமா கல்யாணம் பண்ணிக்க. ஏய், அவரு உன் மருமாமண்டி. துரோகின்னு தெரிஞ்சும் அவரை எனக்கு விட்டு கொடுக்க போறியா? ஏய், இப்படி எல்லாம் பேசுன அப்புறம் அடிச்சிருவேன். இத நான் மனப்பூர்வமா சொல்றேன். உன்னோட சந்தோஷம்தான் என்னோட சந்தோஷம். புரிஞ்சுதா? எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. இத நான் மறக்கவே மாட்டேன். ஏய் செல்லுமா, என்னடி இதெல்லாம்? உனக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். உனக்கு நான் இருக்கேன். நீ தைரியமா இரு. அழாத.